ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புக்கு பற்றி தாங்க. இந்த புக்கில் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன் எல்லோரும் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புக்கோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. இதோட லென்த் மட்டுமே ஒரு 1 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இதோட வெயிட் வந்து 75 கேஜிங்க. ஸோ இவ்வளோ பெரிய புக்கு யார் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய புக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாவே எல்லாரோட ஆன்சரும் ஏலியன்ஸ் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாலுமே இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து இல்லை இது ஏலியன்ஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக சாத்தான் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லா ரிசர்ச்சர்ஸும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்த ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த புக்கில் என்ன தான் இருக்குதுங்க? இந்த புக் பேர் வந்து கோடெக்ஸ் டியாக்ஸ். இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்மளோட வீடியோலையும் பார்க்க போகிறோம். 1648 வருஷம் ஸ்பெயினுக்கும் இட்டாலிக்கும் பயங்கர போர் நடக்குதுங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த போர்லாம் நடந்துச்சு அப்படின்னா யார் வின் ஆகுறாங்களோ தோத்த நாட்டுக்கிட்ட இருக்க எல்லா வெல்த், அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ஸ்லேவாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் போர் நடக்கும் போது இதில் வந்து தோற்று போனது வந்து இட்டாலி. இதனால ஸ்பெயின் நாட்டில் இருக்க மக்கள், அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இட்டாலிக்குள்ளே நுழைஞ்சு அவங்களுக்கு தேவையான வெல்த்து, ஒவ்வொரு சர்ச்சு, வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் அவங்களுக்கு தேவையான அடிமையிலேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்குள்ளே போகும்போது அவங்க தேவையான வெல்த்தியான திங்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, வேல்யூபிளான திங்ஸ்லாம் எடுத்துட்டாங்கங்க. எல்லாம் எடுத்துகிட்ட பின்னாடி ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, சீக்ரெட் பேசேஜ் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய வேல்யூபிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு சீக்ரெட்டோ மெயின்டைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேசேஜ்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு புக்கு வந்து தெரியுதுங்க. இந்த புக்கு பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன அப்படின்னா, இந்த புக் நார்மல் புக் சைஸில் இல்லாமல் ஒரு மீட்டர் லென்த்துக்கு வந்து பெருசாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 75 கேஜி. அப்படியே போய் ஒரு சோல்ஜர் எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணி 2-3 சோல்ஜர்ஸ்லாம் வச்சு அதை பார்த்து பத்திரமா வெளியே எடுத்துகிட்டு வராங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக இட்டாலியன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறதுனால ஒருத்தரை வந்து கூப்பிட்டு இது படித்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்ரெட்டாக இந்த புக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா சம்திங் வேல்யூபிள் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் ஒரு பர்சனை வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹோலிக்காக நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியும், இதனால் நம்ம லைஃப் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரியும் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த புக்கை படிக்க இதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்குதுங்க. இதோட கலர்லேருந்து எல்லாமே மாறுது. என்ன அப்படின்னா போக ஃபுல்லாக வந்து ஈவ்லிக் வேர்ல்டு மாதிரி ஒரு இது வந்து கிங்டம் மாதிரி இவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ நம்ம நிறைய ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறோம், நிறைய அந்த புனித நூல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் அதை அனுபவித்து அதை பற்றி எழுதின ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம எப்படி ஒரு கடவுளாக பார்க்குற மாதிரி ஒரு சாத்தானுக்கு ஒரு பெரிய ரூலர் வந்து லூசிஃபர், அவங்கள வந்து மையமாக வச்சு அவங்கள எப்படி வழிபடணும், அவங்களுக்கு தேவையான வழிபாடு தலங்கள் எப்படி கட்டணும், அதுக்கான பைபிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து எழுதியிருக்காங்க. பிளாக் மேஜிக் எப்படி பண்ணணும், நாம் வந்து வேண்டுதல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த டார்க் சீக்ரெட்ஸ் வந்து நிறைய அப்படியே உன்னிப்பாக அதுக்கு ஒரு கிங்டம், அதுக்கு ஒரு லைஃப் மாதிரி இவங்க அதில் எழுதி வைக்கிறாங்க. இதெல்லாம் படித்தவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குன்னு, இவ்வளோ கோரமாக ஒரு வேர்ல்டு இருக்குமா அப்படின்னு மாதிரி. இது பார்த்துட்டே வரும்போது 290 பக்கம் ஒரு பயங்கர ஷாக் இருக்குது. எல்லாரும் அந்த புக்கை பார்த்துட்டு அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பக்கம் திருப்பினோடனே ஒரு ரியல் இமேஜ் மாதிரி ஒரு உருவம் இருக்குது, ஒரு பேய் உருவம், சாத்தானோட உருவம் அதில் வந்து பார்த்து அவ்வளோ சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்து இன்றைக்கி ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த பேஜை பார்த்தாலுமே தூக்கம் வராத அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக அந்த டயக்ராம் வரையப்பட்டிருக்குங்க. இதை பார்த்து இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து அப்படியே படித்து பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு 10 பக்கம் இதில் காணாமல் போகுது. இந்த 10 பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே ஐடியா இல்லை. ஆனால் ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக போக ரொம்பவே கொடூரமான சில விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 10 பக்கத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உலகத்தில் அழிக்கிற அளவுக்கு, இந்த உலகமே அழிகிற அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அதனால தான் யாரோ ஒருத்தர் படித்தவங்க வந்து இதை கிழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கு சரி வேறு லெவலில் எப்போ எழுதியிருக்காங்க, யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் கண்டிப்பாக அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்க்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து நடக்குது. அப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து டிவைட் ஆகி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த புக்கு இருக்க ஒவ்வொரு ஷீட்டுமே வந்து கழுதையோட தோலில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதனால் இது ஜஸ்ட் லைக் ஒரு கழுதையை கட் பண்ணி இவ்வளோ பெரிய புக்கை மேக் பண்ண முடியாதுங்க. 160 கழுதையை கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷீட்ஸ்லாம் மேக் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடந்து தான் இந்த புக்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதையும் தாண்டி ஒருத்தர் எழுதுகிறாங்க அப்படின்னா, இப்போ நாமளே ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்னா 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷனில் எழுதும் போது ஸ்டார்டிங் ரொம்ப பார்த்து அப்படியே வரைஞ்சி பர்ஃபெக்டாக எழுதுவோம். ஆனால் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிறுக்கி தள்ளிடுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த புக்கில் வந்து ஸ்டார்டிங் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் என்ன ஒரு சேஞ்சும் இல்லாமல் டைட்டில்லாம் ஒரே மாதிரி, டயக்ராம்லாம் அப்படியே தத்ரூபமாக சூப்பராக இன்ச் பை இன்ச் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரே பர்சன் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷன் இந்த புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னா 30 வருஷம் தேவைப்படும். 30 வருஷத்தில் நம்மளோட இளமை, அதுக்கப்புறம் வயசாகிற தன்மை, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரு பர்சனுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரே மாதிரி ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது கஷ்டம். சரி, அந்த டைமில் வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இல்லைங்க. 13th century வரைக்கும், 13th நூற்றாண்டு வரைக்கும் இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இது யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க. இவ்வளோ தன்மையாக ஒரு பர்சனால் எழுத முடியாது. நம்மளுக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், டொப்புன்னு ஏலியன்ஸ்னு போடுவோம். அதே மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இது ஏலியன்ஸ் தான் எழுதியிருக்காங்க, நான் ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட வந்திருக்காங்க. ஆனாலுமே அதில் இருக்க கண்டென்ட்லாம் படிச்சுட்டு இல்லை இவ்வளோ பிளாக் மேஜிக், இவ்வளோ டெவிலிக்கான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக சாத்தான் மட்டும்தான் இதை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சரி, இந்த ஸ்டோரியோ இந்த புக்கோ வரத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து லைட்டாக டிரைவ் ஆகி கொஞ்சம் ஸ்டோரி லீக் ஆகி ஓகே இதனால தான் இந்த புக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இதை வச்சு இந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த லாஜிக்கல் ஈவெண்ட்ஸ் எவல்யூஷன்லாம் எடுக்கிறவங்க கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13 நூற்றாண்டு இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு ப்ரீஸ்ட் வாழ்ந்திருக்காராம். ஒரு சர்ச்சில் அவர் வாழ்ந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரோ நிறைய ஈவலான விஷயமும் இவர் வந்து பண்ணிட்டு இருந்தாராம். அது யாருக்குமே தெரியலையாம். ஒரு கட்டத்தில் அவர் வந்து கையும் காலமாக அவரோட பிடிச்சிடுறாங்களாம். பிடிச்ச உடனே எல்லாருக்கும் பயங்கர கோவம். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலலாம் வந்து ராஜாவோட ரொம்பவே ஹையஸ்ட் பொசிஷன் கொடுக்கப்பட்டது வந்து ஹை ப்ரீஸ்ட்டுக்கு தான். ஸோ ப்ரீஸ்ட் தான் வந்து ரொம்ப ஹோலியான பர்சன். அவங்க சொல்லுறது தான் வந்து ஒரு ரூல் கூட. அந்த மாதிரி தான் ராஜாக்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் அவ்வளோ நம்பிட்டு இருந்த ஒரு பர்சன். அப்படி ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பனிஷ்மெண்ட் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். இவங்க வந்து இந்த கையும் கொள்ளுமா இந்த ப்ரீஸ்ட்டை பிடிச்சோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 சைடு வந்து செவரை கட்டிட்டு மேலே ஒரு ரூஃபை கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ண பாவத்தை நினச்சி மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டு இந்த ப்ரீஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இவருக்காகவே 4 சைடு செவரை கட்டுறாங்க. மேலே இருக்க ரூஃபை கட்டும் போது அவர் ரிக்வெஸ்ட்டாக பேசுகிறாரு. அப்போ தான் வாயே திறக்கிறாரு. இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கும் சில நல்ல விஷயங்கள் தெரியும். அந்த சீக்ரெட்ஸ் என்னோட போயிட வேணாம். நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இல்லை உங்கள் பிள்ளை குட்டி அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த சீக்ரெட்டை நான் எழுதி வச்சுட்டு போகணும். இன்றைக்கி நான் செத்தாலும் சாவுதான், நாளைக்கு செத்தாலும் சாவுதான். அதனால் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இதெல்லாம் நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு கேட்குறாராம். இதனால் அந்த ராஜாவும் ஓகே ஒரு நாள் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த கோடெக்ஸ் டியாக்ஸ் சொல்லிட்டு அந்த புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு. எப்படின்னா அவருக்கு வந்து உடனே வந்து எழுத முடியாது, அவ்வளோ பெரிய புக்கு, டென்ஷன் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவர் லைஃப் லாங் வந்து இந்த சாத்தானோட வெளிப்பாடாக வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ தூரம் ஹோலினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக மக்கள் நம்பினாங்களோ அவ்வளோ தூரம் இவர் சைட் பை சைடு வந்து ஈவில் லைஃபு வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த சாத்தானுக்கான வழிமுறைகளை பண்ணிகிட்ருக்காரு. இதனால் மறுபடியும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னோடய உயிரை எடுத்துக்கோ, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட கிங்டமை நம்ம கொண்டு வரணும், ஆனால் நீ எனக்குள்ளே வந்து இந்த புக்கை எழுதுன்னு சொல்லிட்டு இவர் சாத்தானுக்கு இவரை பலி கொடுத்து எழுத வச்ச புக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸில் இருக்கவங்க சில பேர் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிசர்ச் பண்ண ரிசர்ச்சர்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது புக்கு கண்டிப்பாக வந்து ஈவில் பற்றி தான் இருக்குது, சாத்தான் தான் எழுதியிருக்காங்கன்னு கன்ஃபார்மாக இருக்குது. அந்த மிஸ் ஆன 10 பக்கத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரியல. அது யார் கை கிடைச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பேட் மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தை அழிப்பாங்க. அவ்வளோ தூரம் அந்த தன்மை அந்த 10 பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.